அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்தலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே சந்திராஷ்டமம். திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சந்திராஷ்டமம். 3ஆம் தேதி முழுக்க சந்திராஷ்டமம், 4ஆம் தேதி முழுக்க ராத்திரி 9:54 வரைக்கும். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை நைட்டு வரைக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமத்தில் இப்போ என்ன ஒன்றுனா, சந்திரனை குரு சுக்கிரன் 2 பேருமே பார்ப்பாங்க. ஆனாலும் சனியோட சேர்ந்து தான் சந்திராஷ்டமம் அடையுது. அஷ்டம சனி கொஞ்சம் சாந்தம் அடைகிறார். இந்த 2 நாட்களும் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி எதையோ இழந்த மாதிரியாக இருக்கும். ஏன் இப்படி நடக்குது, நமக்கு ஏன் இப்படி ஆச்சு, அந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சு, எந்த இடத்துல ஸ்லிப் ஆனோன்ற மாதிரியாக வார ஆரம்பத்தின் முதல் நாட்களான திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பீங்க. இந்த நேரத்தில் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளை புரட்டி போடக்கூடிய எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், வயதானவர்கள் இவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பு. யாரையாவது திட்டினீங்கன்னா அது வேற மாதிரி சண்டையில் கொண்டு விடும். எல்லா விதத்திலும் கொஞ்சம் மனசை பொறுமையாக நிதானமாக, அதுலேயும் இந்த வாட்ஸ்அப்பில் இந்த கார்டு மேலே இருக்கிற 16 நம்பர் இதெல்லாம் இந்த சந்திராஷ்டம நாளில் தான் வரும். இந்த மாதிரியான அமைப்புகளில் பேராசைப்படாமல் எதிலும் கொஞ்சம் ஒரு நிதானமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அதற்கடுத்து 5 நாட்கள் பெரிய சோதனைகள் இருக்காது. செவ்வாய் லாபத்தில் இருக்கிறார். வெற்றிகள் வரப்போகின்றன. இப்போது இருக்கின்ற தடுமாற்றங்கள் விலகப் போகின்றன. பணப்பற்றாக்குறை, கடன் தொல்லைகள், ஆரோக்கிய குலைவுகள் போன்றவைகளோடு இருப்பவர்கள், குடும்பத்தில் கூட பிரச்சனை வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு, கேஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எதுலேயும் தொட்டது தொலங்கல அட்டமத்து சனி என்னை போட்டு இப்படி வாட்டி எடுக்கிறதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பிற்பகுதி 5 நாட்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. அடுத்த வருஷம் மே மாதத்திலிருந்து நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்க போகிறீங்க. இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான். இந்த சில மாதங்களை கடக்கக்கூடிய அளவிற்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய, உண்மையிலேயே பெரிய கஷ்டங்கள் இல்லாத வாரத்தின் பிற்பகுதி 5 நாட்கள் நன்றாகவே இருக்கக்கூடிய ஒரு சுப வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த 2 நாளும் சந்திராஷ்டமம். அதாவது 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நைட்டு 9:54 ஆரம்பிக்குது. அப்போ செவ்வாய்க்கிழமை நைட்டு சந்திராஷ்டமத்துடைய பாதிப்புகள் உங்களுக்கு தெரியாது. சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கும் போது வீட்டில் போய் தூங்க போயிடுவீங்க. புதன்கிழமை விடிஞ்சவனே சந்திராஷ்டமம், விடிஞ்சவனே எதை எதிர்பார்க்கணும் அப்படி இப்படின்னு எல்லாம் தடையாகும். வியாழக்கிழமையும் புதன்கிழமை இந்த 2 நாட்களும் முழுக்க சந்திராஷ்டமம். வெள்ளிக்கிழமை மிட் நைட்டு 9:53 தான். வெள்ளிக்கிழமை விடியும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆக வாரத்தின் நடுப்பகுதியில் சந்திராஷ்டமம். இந்த வாரம் ஒரு சுப வாரம்னே சொல்லலாம். ராசிநாதன் உச்சகுருவோடு இணைந்திருக்க, ராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். ராசியும் ராசிநாதனும் சுபத்துவமாக இருக்கின்ற இந்த காரணத்தினால ஜம்முன்னு இருப்பீங்க. இந்த சந்திராஷ்டமம் 2 நாட்களை தவிர்த்து வார ஆரம்பத்தில் 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். குரு சுக்கிர பார்வையில் இருக்கிறார். காதல் நல்லபடியாக இருக்கும். பிரேக்கப் ஆயிடுமோன்னு நினைச்ச காதல் நல்லா இருக்கும். இந்த திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதிய காதல் உருவாகும். சில ஆண்களுக்கு பெண்களுக்கு அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் அமைதி இருக்கும். கூட்டு முயற்சிகள் பலிக்கும். சிலருக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய நண்பர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நல்ல வாரமாக முதல் 2 நாட்கள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய புதன்கிழமை வியாழக்கிழமை 2 நாள் எதையுமே செய்யாதீங்க. அது 8ஆம் இடத்துல போய் சந்திரன் ஒரு மாதிரியான தேய்பிரை அமைப்பில் தான் மறைகிறாரு. கொஞ்சம் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். எதிலும் ஒரு தடை இருக்கும். அந்த நேரத்தில் கோபதாபங்களை ஒதுக்கி வைத்து விட்டு ஷேர் மார்க்கெட்டு அது இது மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொது பேராசை காட்டப்படும். அதிலெல்லாம் செய்யாமல் கொஞ்சம் அந்த 2 நாட்களை மட்டும் தவிர்த்தீர்களே ஆனால் வாரத்தின் நடுப்பகுதியாகிய புதன் வியாழக்கிழமையை தவிர்த்து மற்ற 5 நாட்கள் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத, ராசியும் ராசிநாதனும் சுபத்தன்மையை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய, எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2 நாளும் சந்திராஷ்டமம். வெள்ளி சனி, அதாவது வெள்ளிக்கிழமை விடியும் போதே உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதுக்கு முன்னாடி திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாள் உண்மையிலேயே நல்லா தாங்க இருக்கும். ராசிநாதன் கொஞ்சம் நீச்சத்தை அடைகிறார். அதனால் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். ஆனால் பணவரவுகளுக்கு தடை இருக்காது. நீங்கள் தான் ஏதாவது ஒன்று நினச்சி அப்படியே மனசை போட்டு அப்படியே உழைப்பிக்கிட்டு இருப்பீங்க. அந்த கடனை கொடுக்க முடியாதோ, இந்த கடனை கொடுக்க முடியாதோ, இவர் இப்படி சொல்லிடுவாரோ, உடம்பு இப்படி ஆயிடுச்சோ, அல்லது அவங்க அப்படி செய்கிறாங்களோ, நம்ம தான் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோமோ, என்னமோ தெரியலையேன்ற மாதிரியாக வாரம் முழுவதும் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் கூட
சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளிக்கிழமை விடியும் பொழுதே, வெள்ளிக்கிழமை அதாவது அதிகாலை 1:53 உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருது. வெள்ளிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், சனிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3:49 தான் சந்திராஷ்டமம் முடியுது. ஆக திங்கள் முதல் வியாழன் வரையில் ஒரு மாதிரியாகவும், வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் வேற மாதிரியாகவும் செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சந்திராஷ்டமத்தில் ஏதாவது கெடுதல் நடக்கக்கூடாதுன்னா ராசிநாதன் வலுவாக இருக்கணும். தேய்பிரை சந்திராஷ்டமம் எப்போவுமே அவர் உச்சத்தை அடைவார். இந்த தடவை மங்கள யோகமும் கிடையாது, 9ஆம் இடத்திற்கு செவ்வாய் மாறிடுறார். ஆக சந்திராஷ்டமத்தில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் வரும், யாரையும் நம்ப வேண்டாம். செல்ஃபோனை பத்திரமா வச்சுக்காங்க. இந்த பொது போக்குவரத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, பஸ்ஸில் ட்ரெயினில் போகிறவங்க தூங்கும்போது இந்த செல்ஃபோனை பறி கொடுக்கறது அல்லது ஏறும்போது பிட்பாக்கெட் அடிக்கிறதுலாம் இந்த மாதிரியான நாட்களில் இருக்கும். ஆக இந்த நாட்களில் விலை உயர்ந்த பொருட்களை கையில் வச்சுருக்கிறவங்க, அங்கங்கே கொண்டு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏடிஎம்மில் பணங்கன்னா எடுத்துகிட்டு போகிறவங்க கொஞ்சம் அந்த வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் மட்டும் கொஞ்சம் எல்லாத்துலேயும் தானே முன்னின்று கருத்தோடு செயல்படக்கூடிய நாளாக அந்த 2 நாட்கள் மட்டும் இருக்கும். மற்றபடி மற்ற 5 நாட்கள் பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. கொஞ்சம் எல்லாத்துலேயும் 1க்கு 2 தடவை முயற்சி பண்ணாதான் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது ராசிநாதனுடைய நீச்சத்தினால துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைதுங்க. இன்னும் ஒரு 4 வாரத்தில் அது சரியாக போயிடுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் இறுதி நாட்களில் சந்திராஷ்டமம் வருகிறது. ஆனால் அந்த சந்திராஷ்டமத்தில் பெரிய அளவில் கஷ்டங்கள் இருக்காது. ஏன்னா சந்திரமங்கல யோகம் என்கின்ற உங்கள் ராசிநாதனோடு சேரக்கூடிய அமைப்புகள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், அடுத்த வாரம் திங்கட்கிழமை ஞாயிறு திங்கள் செவ்வாய் அந்த 2 நாள் சந்திராஷ்டமமாக இருக்கும். ஆக வாரத்தின் முதல் 6 நாட்கள் அட்டகாசமான அமைப்புகள் இப்போது உண்டு. ராசிநாதன் மங்கள யோகத்தில் வாரத்தின் கடைசியில் அடைகிறாரு. 5ஆம் இடத்திலிருந்து 5, 6, 7ஆம் இடங்களில் சந்திரனுடைய இயக்கங்கள் இருக்குது. ராசிநாதன் இப்போது வலுவாக இருப்பது 6, 8 அமைப்புகளில் ராசிநாதன் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கிறது. விபரீத ராஜயோகம்னு சொல்லப்படக்கூடிய எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியை உச்சகுரு பார்த்து கொண்டிருக்க பாக்கியாதிபதி 5ஆம் இடம் 6ஆம் இடம் போன்ற இடங்களில் இருப்பது பெரிய அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகளுங்க. இதுவரைக்கும் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன் அது நடக்கலை இது நடக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு நல்லவைகள் நடக்கும். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வாரத்தின் முதல் நாட்கள் 2 நாட்களும் இளைஞர்களுக்கு உயர்ந்த லட்சியங்கள் புலப்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதை செய்யலாம் அதை செய்யலாம், எது நமக்கு தேவை என்பது உங்களுக்கு தெளிவாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் எதிர்ப்புகள் விலகும், கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். அப்படின்னா வருமானம் வரும்னு அர்த்தம். எதிரியும் நண்பனாகக்கூடிய அமைப்புகள் புதன் வியாழக்கிழமை உண்டு. வெள்ளி சனிக்கிழமை சந்திரனே அப்படியே ராசியை பார்க்கிறார். மிக உயர்ந்த அமைப்புகள் அப்போது கண்டிப்பாக செயல்படும். இந்த வாரம் சந்திரன் வேற பரிவர்த்தனை யோகத்தில் வேற இருக்கிறார் இல்லையா. ஆக எல்லாவற்றையும் நல்லபடியாக முடிக்க முடியும். கடந்த காலத்தில் இருந்து வந்த சில பல ஏமாற்றங்கள் இப்போது இருக்காது என்பதை நீங்களே உணரக்கூடிய அமைப்புகள் இப்போது அத்தனை அமைப்புகளே விருச்சிகராசிக்காரர்களுக்கு வந்துருச்சுங்க. விருச்சிகராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய வாரத்தின் இறுதி ஓய்வு நாளான ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய, மற்ற நாட்கள் சுலபமாக இயல்பாக இருக்கக்கூடிய யோக நல்ல வாரங்க இந்த வாரம்.